ஹாய், நேற்று நம்ம சொல்லியிருந்தோம்ல சிஇடி எக்ஸாமுக்காக நம்ம இப்போத்துலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ பேசிக்லேருந்து ஒரு கிளான்ஸ் நம்ம எல்லாமே இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சதாக தான் இருப்போம். பட் ஒரு வாட்டி பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு எல்லாம் ஒரு ஒரு மைண்டில் அப்படியே நிற்கும். ஸோ அதனால தான் இதெல்லாம் நம்ம ஒரு ரிவைஸ் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேஸ் வேல்யூ, பிளேஸ் வேல்யூ அப்படின்றது தான். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய நம்பர், ஃபர்ஸ்ட் குட்டி நம்பர் எடுத்துக்கலாம். 425ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் 4ஓட ஃபேஸ் வேல்யூ என்ன அண்ட் பிளேஸ் வேல்யூ என்ன, ஓகேங்களா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க சம்ம. ஸோ அப்போ 4 இங்கே இருக்கா, ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா அந்த நம்பரோட வேல்யூ அவ்வளோதான். ஸோ ஃபேஸ் அப்படின்னா என்ன இருக்கோ அதுதான். அப்போ 4ஓட ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 4a தான். ஸோ இப்போ 4ஓட பிளேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ பிளேஸ்னா இப்போ இந்த நம்பரில் இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு, இது யூனிட் பிளேஸ்ன்னு சொல்லுவோமா. அதுக்கப்புறம் இது டென்ஸ், இது ஹண்ட்ரட்ஸ், அதுக்கப்புறம் 1000, 10,000 அப்படின்னு போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அப்போ இது ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் இருக்கு. ஸோ அப்போ இதோட பிளேஸ் வேல்யூ என்ன, 400. ஸோ இதுதான், இதை வச்சு கூட கொஷின் கேட்கலாம். அது மல்டிப்ளை ஆஃப் 4, அதாவது ஃபேஸ் வேல்யூ அண்ட் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 4 அப்படின்னு கூட கேட்கலாம். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், அந்த மாதிரி ஆன்சர் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கினா நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட், ஸோ இது நம்ம எல்லா இடத்துல நம்ம படிச்சிருப்போம். பட் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. இப்போ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா 0, 1, 2, 3, 4ன்னு போயிட்டே இருக்கும். நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1, 2, 3, 4, 5, 6ன்னு போயிட்டே இருக்கும், ஓகேங்களா. ஸோ அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட், அதாவது 1லேருந்து தான், நடுவில் எங்கன்னா அப்படின்னு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து வர ஒரு n நம்பர்ஸ், அதுக்கு அதோட சம் கேட்டாங்கன்னா அதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 15 நம்பர்ஸோட சம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா அப்போ 1லேருந்து 15 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை சம் பண்ணணும். நீங்கள் தனித்தனியாக 15 வரைக்கும் சம் பண்ணலாம். பட் அதை விட்டு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ n அப்படின்னா எத்தனாவது வரைக்கும் நம்ம இது பண்ணுறோம் தான். அப்போ இந்த 15 நம்பர்ஸ் வரைக்கும் தானே. ஸோ அந்த 15 தான் இங்கே n. ஸோ n இஸ் ஈக்குவல் டு 15. ஸோ அப்போ 15 n + 1 அப்படின்னா அப்போ 15 + 1 16 டிவைடட் பை 2 வரும். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம் இல்லையா. ஸோ 18, ஸோ அப்போ 120. ஸோ இதுதான் இந்த இதுக்கான ஆன்சர், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இதில் 1லேருந்து அப்படியே எடுத்தோம். ஸோ எல்லா நம்பர்ஸும் சேர்த்து எடுத்தோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா அதே அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து 1லேருந்து இருக்கிற ஆட் நம்பர்ஸோட வேல்யூஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. ஸோ அதே 15 கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ 15 நம்பர்ஸோட ஆட் நம்பர்ஸ் மட்டும், இப்போ மொத்த நம்பர்னா 1, 2, 3, 4, 5, 6, 15 வரைக்கும் எடுப்போம். ஸோ ஆட் நம்பர்ஸ்னால் என்னென்னு எடுப்போம், 1, 3, 5, 7, 9. ஸோ அந்த மாதிரி ஆட் நம்பர்ஸ் மட்டும் எடுப்போம், எது வரலும் 15 வரைக்கும். ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா n ஸ்கொயர் தான். அப்போ 15 தான் என்னோட வேல்யூ அப்படின்னா அப்போ 15 ஸ்கொயர். 15 ஸ்கொயர் என்ன, 225. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஆடு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஈவன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ ஈவன் நம்பர்னா என்னென்ன, 2, 4, 6, 8 ஸோ ஆன், ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஸோ சேம் 15 கூட நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ 15 + 1 16. ஸோ இதுதான் ஆன்சராக வரும். ஸோ இதை பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது, 240, ஓகேவா. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ இப்போ எல்லாம் நம்ம நார்மலாக 1, 2 அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது ஸ்கொயர் வேல்யூஸ். அது எப்படின்னா, அதாவது 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஸோ ஆன் போயிட்டே இருக்கும். ஸோ அதில் ஒரு கண்டினியூஸாக இப்போ ஒரு 10 நம்பர் வரலும் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ எப்படி போடுறது அப்படின்னா இந்த ஃபார்முலா. ஸோ அப்போ 10 + 1 11 and 2 × 10 எவ்வளோ,
இங்கே 10 போடணும்ல, இங்கே n வந்து 10 தான். ஓகேவா? ஸோ அப்போ 20, அப்போ 21 டிவைடட் பை 6, இது 3, இது 5 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன ஆன்சர் வருமோ, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா இப்போ 5 1 5, 2 10 இன்ட்டு 11 அப்படின்னா ஸோ 5 5 1 1, ஸோ 1 1 5 5, இதுதான் வந்து இதோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்கொயர் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து கியூப், அதாவது அப்போ 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ஸோ 1 அப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த வேல்யூஸ் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், இப்போ இதுவும் ஒரு 10 வேல்யூஸ் கேட்குறாங்க, 10 வேல்யூஸ் வரைக்கும் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் 10 வேல்யூஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ n வந்து 10 ஆயிங்க. ஸோ அப்போ 10 10 + 1 11 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ இது 5 வச்சுக்கணும், 55 வச்சுக்கலாம். அப்போ 55ஓட ஸ்கொயர் வேல்யூ, 55ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன, 30 25. ஸோ இதுதான் வந்து இதோட ஆன்சர். இப்போ இது வந்து இது ஒரு ரூல் மாதிரி. இப்போ நம்ம ஆப்ஷன்ஸை வச்செல்லாம் நம்ம ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம்ல, ஸோ அந்த இடத்துலலாம் வந்து இது நல்லா யூஸ் ஆகும். ஸோ இப்போ சிம்பிளாக புரியணுன்றதுக்காக சின்ன நம்பர்ஸ் வச்சுருக்கேன், இது பெரிய நம்பர்ஸ்க்கும் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ வந்து இப்போ 2 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது காமனாக ஒன்றுத்துல வந்து டிவிசிபிள் ஆகுது. இப்போ 6 9 இது வந்து 3ஆல் வந்து டிவைட் ஆகும். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஒரு வேல்யூ வரும்ல, அதுவும் 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் ஒரு வேல்யூ வரும் பார்த்தீங்களா, அதுவும் 3ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ வேறு எந்த நம்பர் வேணால் நம்ம போட்டு பார்த்துக்கலாம். இப்போ 25, அதுக்கப்புறம் இப்போ 30ன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா 45ன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே வந்து 5ஆல் டிவைட் ஆகும். ஓகே, இது ரொம்ப 5 அந்த ரேஞ்சில் இருக்குது, ரொம்ப ஈஸி. ஸோ எதை எடுத்துக்கலாம், ஸோ இப்போ 28 49. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்து 7ஆல் டிவைட் ஆகும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, ஆட் பண்ண என்ன வந்து 28 49 77. ஸோ இதுவும் 7ஆல் டிவைட் ஆகும். ஸோ மைனஸ் பண்ணால் 49ல் 28 போச்சுன்னா 121. ஸோ இதுவும் 7ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ரொம்ப பெரிய வேல்யூ கொடுத்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு அடிஷன் இல்லை இந்த மாதிரி சப்ராக்ஷன் ஆப்ரேஷன் வருது அப்படின்னா, ஸோ அப்போ கீழே ஆப்ஷனில் வந்து இந்த வேல்யூ இப்போ 7ஆல் டிவைட் ஆகுறது இந்த சம்ம தான் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் போடாமே இந்த ஆப்ஷனில் எது எதெல்லாம் 7ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு பார்த்து அப்படியே மார்க் பண்ணலாம். அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இது யூஸ் ஆகும். ஸோ இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம 1 2 3 4 5 15 அந்த மாதிரி தான் நம்ம வந்து இதோட அடிஷன் என்ன அப்படிதான் கேட்டிருந்தாங்க. ஆனால் 8ஓட மல்டிபிள்ஸ், அதாவது 8 16 24 32 அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 15 நம்பர்ஸோட அடிஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 1 2 3 வரலும் பார்த்தோம், அப்புறம் ஈவென்ட்ஸ் தனியாக பார்த்தோம், 2 4 6 ஆடு தனியாக பார்த்தோம். அந்த மாதிரி இப்போ 8ஓட மல்டிபிள்ஸ், அந்த மாதிரி ஒரு பெரிய நம்பரோட மல்டிபிள்ஸ் அந்த மாதிரிலாம் கூட கேட்பாங்க. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து தானே வருது. ஓகேவா? இது வந்து வெறும் ஈவனோ இல்லை வெறும் ஆடோ அந்த மாதிரிலாம் கேட்கல, வெறும் நார்மல் நம்பர், ஆனால் விச் இஸ் மல்டிப்ளை பை மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நார்மல் அந்த ஃபார்முலாவே தான், n இன்டூ n + 1 டிவைடட் பை 2. 8ஓட மல்டிபிள்ஸ் அப்படின்றதுனால முன்னாடி 8. ஓகேவா? ஸோ இப்போ 8 இன்டூ 15 அப்படின்னா அப்போ 15, and 15 + 1 அப்படின்னா 16 டிவைடட் பை 2. ஸோ 8 ஆகும். இது கேன்சல் ஆச்சுன்னா 8 64 இன்டூ 15. ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் 640 and 320. ஸோ 960 தான் ஆன்சர். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி 8 16 24 32 அந்த மாதிரி போயிட்டே இருந்து ஒரு 15 கவுண்ட் வர வரைக்கும் அந்த நம்பர்ஸோட சம்மு. ஓகேவா? இது வந்து 8 வாய்ப்பாடில் வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி எந்த நம்பர்ஸ் வேணால் கேட்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம முன்னாடி போட்டு போகிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆவரேஜ்னா எப்படி போடுவோம், இப்போ ஆவரேஜ் 4 5 and 10 11 இதோட ஆவரேஜ் வேல்யூ கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா, 15 19 20 30 வருது. ஸோ 30
இது வந்து நம்பர் வந்து எத்தனை இருக்கு, 1 2 3 4 இருக்கு. 30/4 அப்படின்னு போட்டோம்னா 7 4 28. ஸோ இதுதான் இதோட ஆவரேஜ் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக இருக்கிறதுக்கு. அதுவே நம்மளுக்கு கான்சிக்யூட்டிவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ கான்சிக்யூட்டிவ்னா அப்போ இப்போ 4 5 6 7 இந்த மாதிரி கண்டினியூஸாக இருக்குது. ஓகேவா? 8. ஸோ இந்த மாதிரி எத்தனை கவுண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஆட் கவுண்ட் 1 2 3 4 5 5ன்றது ஆட் நம்பர் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் நடுவில் இருக்க வேல்யூ தான் அதோட மீன் ஆவரேஜ் வேல்யூ, மீன் வேல்யூ அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ சப்போஸ் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இப்போ 6 7 8 9 1 2 3 4 4 4 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நடு வேல்யூவே இதுக்கு கிடையாது, 2 வேல்யூ இருக்கு நடுவில். ஸோ அந்த மாதிரி வரப்ப என்ன பண்ணணும், 7க்கும் 8க்கும் நடுவில் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படின்னா என்ன 7.5 தானே? ஓகேவா? ஸோ அந்த வேல்யூ தான். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபார்முலா மாதிரி, அதாவது 7 + 8 / 2 என்ன 15/2 வரும். ஆப்வியஸாக அது 7.5. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து அந்த மீன் ஆவரேஜ்லாம். அதாவது 1 மார்க்கெல்லாம் கேட்குறப்ப அவங்க வந்து இந்த மாதிரி கொடுக்காம அந்த கான்சிக்யூட்டிவாக பெரிய பெரிய நம்பர்ஸ் ஆனால் கான்சிக்யூட்டிவாக கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம அடிஷன் அதெல்லாம் பண்ணாமல் அது வந்து இப்போ 5 நம்பர் 6 நம்பர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ ஆட் நம்பர் 5 நம்பர் இருந்துச்சுன்னா அது நடுவில் இருக்கிறது தான் அதோட ஆவரேஜ் அப்படின்னு போட்டுடலாம். இல்லை இந்த மாதிரி 4 நம்பர் இல்லை 6 நம்பர் அந்த மாதிரி ஈவன்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ அந்த நடுவில் இருக்க 2 வேல்யூ ஆட் பண்ணி /2ன்னு போட்டோம்னா அதோட ஆவரேஜ் வந்துடும். ஸோ ஈஸியாக போடலாம் இந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி மீடியன் கண்டுபிடிக்கிறது. மீடியன் கண்டுபிடிக்கிறதுனா ஒன்றும் இல்லை, எந்த நம்பர் உங்களுக்கு கொடுத்தாலும் அதுக்கு நடுவில் இருக்க நம்பர். ஓகேவா? இது கான்சிக்யூட்டிவாக தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை, ரிப்பிட்டேட்டிவ் நம்பர்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ சப்போஸ் இப்போ இதில் பார்த்துக்கோங்க, இதில் வந்து எது மீடியன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ நடுவில் இருக்கிற நம்பர் 3. ஓகேவா? அதுதான் வந்து மீடியன். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 இருக்கா? ஸோ 5 / 2 எவ்வளோ, 2.5. அதை ரவுண்ட் பண்ணால் 3. அப்போ தேர்ட் பொசிஷனில் எந்த நம்பர் 1 2 3 அது இருக்கோ அதுதான் வந்து மீடியன். ஓகேவா? ஸோ இது வந்து ஆடுக்கு. சப்போஸ் நிறைய நம்பர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 2 7 8 1 3 4 இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்கன்னா இதில் எது 8 வேணாம் 9. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இதை எப்படி பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டராக எழுதிக்கணும். ஓகேவா? ஆர்டரானா இப்போ 1 2 3 4 5 இல்லை 6 இல்லை 7 வருது, அப்புறம் 8 வருது, 9 வருது. ஸோ இந்த மாதிரி ஆர்டராக எழுதியாச்சா? ஸோ 1 2 3 4 5 6 7 இருக்குது. அப்போ 7/2 என்ன 3.5. 3.5 ரவுண்ட் அப் பண்ணால் 4. ஃபோர்த் நம்பர் 1 2 3 4. ஸோ இதுதான் வந்து இதோட மீடியன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த நம்பரே வந்து ஈவன் கவுண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதே தான். ஸோ இதில் வந்து இந்த 9 இல்லைன்னு வச்சுக்கோங்க. 2 7 8 1 3 4. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இதை நம்ம ஆர்டரில் எழுதுமா 1 2 3 4 7 8. ஸோ மிடில் வந்து 2 வேல்யூ இருக்கு. ஸோ அதை வந்து ஆட் பண்ணி 7 / 2 3.5. ஸோ அதுதான் அதோட மீடியன் வேல்யூ. ஓகேவா? ஸோ அதாவது இது வந்து வேல்யூவாகவே வரும், இது வந்து அந்த பொசிஷன் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மீடியன். ஸோ இதில் இன்னொன்று வந்து மோடு கண்டுபிடிக்க சொல்லி வரும். அதாவது அது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப ஈஸியானது. அவங்க கொடுக்குற சீரீஸில் ஒரு வேல்யூ ரிப்பீட் ஆகுது அப்படின்னா ஸோ அதுதான் வந்து அதோட மோடு. ஸோ இதில் என்ன நம்பர் ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்கள், 1 2 3 தான் வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இதோட மோடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 3 தான். ஓகேவா? அதே மாதிரி இதில் 2 மோட்ஸும் இருக்கலாம், மோடே இல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ 7 8 2 3 5 4. ஸோ இதில் மோட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எதுவுமே ரிப்பீட் ஆகலை. ஸோ இதில் வந்து நோ மோட்ஸ். ஸோ இப்போ வந்து 2 3 7 5 1 2 5 3 7 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் 3யும் ரிப்பீட் ஆயிருக்கு, 5ம் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ இதுக்கு வந்து 2 மோட்ஸ் என்னென்ன 5 and 3 அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து நம்ம எல்சிஎம் அண்ட் HCF இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து வெறும் எப்படி போடுறது அப்படின்னு இல்லை, இதுலேருந்து நிறைய சம்ஸ்லாம் கேட்குறாங்க. அது பெரிய வேல்யூ கொடுத்துட்டு இதில் வந்து இப்போ 11ம் 12ம் ரிமைண்டராக வருது. ஸோ டிவைட் ஆகிற மினிமம் நம்பர் எது,
இதால டிவிசிபிள் ஆகுற மேக்ஸிமம் நம்பர் எது, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு எல்சிஎம் என்ன, ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரிலாம் கூட இருக்கு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் பார்க்கலாம். அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து ட்ரிக்னாமெண்ட்ரி அந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வந்து போயிட்டே இருக்கலாம்.